ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ லெமன் சாதம் கிண்ட போகிறோம். குவான்டிட்டி நிறையா செய்கிறோம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஒரு 2 நாள் வச்சுக்கிறதுக்காக பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இஞ்சி போட்டாச்சு. நல்லா போட்டு அதை ரெண்டுத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மல்லாட்டை பெரு போட்டுக்கலாம். மல்லாட்டை பெரும் நல்லா வதக்கி விட்டோடனே அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பா லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம வச்சுக்கலாம்னா கொஞ்சம் அதிகமாக செய்ய சொன்ன அம்மாவை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு வச்ச தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க விட்டால் ஒரு மாதிரி வாசனை வந்துடும், கசப்பு வாசனை. கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அவ்வளோதான், லெமன் சாதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இந்த குழம்பை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்றைக்கி ஐயப்பருக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இதை இன்றைக்கும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நான் காலையில் நாளைக்கு காலைல கிண்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள், சாதம் கிண்டியாச்சு. மஞ்சத்தூள் நாங்கள் அதிகமாக போடலை. அப்பாவுக்கு மஞ்சத்தூள் அதிகமாக போட்டால் பிடிக்காது. அதனால் அதுக்காக தொட்டுக்க ஒரு கத்திரிக்காய் தான் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் சுட்ட வடை இருந்துச்சு, அதையும் இன்றைக்கி சாப்பிட்டு முடித்தாச்சு. இன்றைக்கி ஐயப்பருக்கு லெமன் சாதமும் கத்திரிக்காய் தொக்கும் தான் வச்சு படைச்சாச்சு. பாருங்கள், கொஞ்சம் பொரியல் மாதிரி கத்திரிக்காய் வச்சு இன்றைய டிஷ்ஷு தான் நம்ம வீட்டில் சண்டேயில். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஐயப்பருக்கு நம்ம சிம்பிளாக தான் படைப்போம். வீடியோ பார்க்குறவங்க அனைத்து பேருக்கும் தெரியும். பாருங்கள்.